வணக்கம். தமிழக வாக்காள உறவுகள் அனைவருக்கும் இந்த ரமேஷின் தாழ்மையான வணக்கங்கள். அடுத்த வாரம் இந்த நேரம் மகாராஜாக்களாக இருக்கக்கூடிய நாமல் அனைவரும் சாதாரண பிரஜைகள் ஆகிடுவோம். தேர்தல் முடிஞ்சிடும். அது வரைக்கும் பதவிக்காக போட்டியிடுற எல்லாத்துக்குமே நாம் தெய்வங்கள், மகாராஜாக்கள், ஜமீன்தாரர்கள் அந்த மாதிரி தான் பார்வையில் பட்டுக்கிட்டு இருப்போம். காரியம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன நடக்குங்கிறது நம்ம யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு சாதாரண பிரஜையாக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருந்தாலும், நமக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும், யாரும் ஓட்டுக்காக பணம் வாங்காதீர்கள். நம்ம உரிமையை நாம் பணத்துக்காக விற்றுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், என்ன மாதிரியான அனுபவிப்போம் அப்படிங்கிறது எல்லோரும் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தெரிஞ்ச விஷயம். கிட்னி விற்று காசு வாங்குறாங்கிற ஒரு பரபரப்பான விஷயம் நம்ம எல்லோரும் சில காலங்களில் இப்போ பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட வாக்குக்கு பணம் வாங்கிறதும் கிட்னி விற்று பணம் வாங்கிறதுக்கு சமமாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனாலும் ஒருத்தர்கிட்ட நம்ம கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாம் ஒரு அடிமை மாதிரி ஆயிடுறோம். அதனால் யார் போட்டியிடுகிறார்கள், அவங்களுடைய குணநலங்கள், நடவடிக்கைகள் என்ன, பின்புலங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு கட்சி பாரபட்சம் இல்லாமல் நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். அவங்க ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி. ஏன் ஜெயிக்காதவங்களுக்கு ஓட்டு போட்டு என் ஓட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி மக்களுக்காக செய்யாத ஒரு நபரை வாக்களித்து தேர்ந்தெடுத்துடாதீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கும் நாம் நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். தயவுசெய்து இந்த ஒரு வார காலம் இருக்குது, நிதானமாக யோசிங்க. என்ன பசுப்பு வார்த்தைகள் சொன்னாலும் மயங்கிடாதீங்க. பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு கை நீட்டு வாங்கிடாதீங்க. வாங்கிட்டோம் அப்படின்னா மனசு மாறிடுவோம். என்னடா பண்ணுறது, கை நீட்டு வாங்கிட்டோமே, இந்த ஒரு தடவை அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டுடலாமே அப்படின்னு மனசாட்சிக்கு பயந்து நாம் துரோகமாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம உரிமையை எந்த காரணத்துக்காகவும் விலை பேசிடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.